போச்சு, நல்லா மாட்டணும். ஐயோ, ஏங்க இப்படி உதச்சிங்க? அது யார் எட்டி உதச்சா? நான் எட்டி உதச்சனா? ஏங்க என்னங்க நீங்க? இந்த நேரத்துல யார் உங்களை எட்டி உதைக்க போறா? பேசாம படுத்து தூங்குங்க. இல்ல 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 இல்ல, நிஜமா தாங்க சொல்றேன். படார்னு ஒரே அடி. இப்ப கூட அந்த வலி இருக்கு. அச்சச்சோ, செமையா உதச்சிட்டோமோ? இருந்தாலும் சமாளிப்போம். சரி சரி, பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம படுத்து தூங்குங்க. பரவாயில்லையா? ஆமா, நீங்க எப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சீங்க? இது என்னங்க கேள்வி? நீங்க ஊனே கத்திக்கிட்டு இருந்தீங்க, அந்த சத்தத்துல நான் எந்திரிச்சிருப்பேன். சத்தத்துல எந்திரிக்க கூடாதா? அது இல்லைங்க, நீங்க ஏதோ... சரி விடுங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது பாருங்க, நீங்க போட்டிக்கு போறத பத்தி ஓவரா யோசிச்சு தூங்கி இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு கேட்ட கேட்ட கனவா வருது. பேசாம எதை பத்தியும் நினைக்காம கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குங்க. அப்படின்றீங்களா? ஆமா, பேசாம தூங்குங்க. கண்ணு முடுங்க. ஐயோ பாவம், எவ்வளவு அப்பாவியா இருக்காரு. எதை சொன்னாலும் நம்பிடுறாரே. என்ன இவங்க ரெண்டு பேரும் இன்னும் காணோம்? எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் நேத்து எடுத்து வச்சாச்சு. கிளம்பி இவ்வளவு நேரம்? பாத்துக்கலாம் சிவகாமி, வந்துருவாங்க. மயில, சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்டியா? போட்டாச்சுமா, அப்பவே போட்டேன். டேய் செந்திலே, ஆட்டோ வர வச்சிட்டியா? சொல்லியாச்சுப்பா, இது வந்துருப்பா. இது வந்துட்டாங்க. வாப்பா. அம்மா, நேரம் ஆச்சுலப்பா. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா சந்தியா? சரி. அப்புறம் அண்ணி, என்னோட லிஸ்ட் நான் பத்திரமா அந்த பேக்ல தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் வாங்கிட்டு வருவா. சரி வாங்க, சாமி கும்பிடுங்க. சரிம்மா. வாப்பா. வாங்க. விட்டா ஒரு விழா நடத்தி அனுப்புவாங்க போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சமையல் போட்டிங்கிற பேர்ல ஜாலியா ஊர் சுத்த போறாங்க. இவங்க என்னடானா பெரிய சந்திர மண்டலத்துக்கு அனுப்புற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. ஜெயிச்சிட்டு வாங்க. நீ ஜெயிச்சு வரணும் சரவணா. என்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா சீரும் சிறப்பமா இருக்கணும். இத பாருங்க, போற இடம் உங்களுக்கு புதுசு. நீங்க ரெண்டு பேரும் கவனமா இருக்கணும். சந்தியா, நீ சமாளிச்சிடுவ. சரவணனை நல்லபடியா பாத்துக்கணும், அதுதான் முக்கியம். சரிங்க அத்தை. சரவணா, போட்டியில நீ ஜெயிக்கிறது தோக்கறதெல்லாம் முக்கியமே இல்ல. எது நடந்தாலும் நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். ஆனா அங்க போட்டியில உன்னால 100% என்ன நியாயமா செய்ய முடியுமோ அத முழு மனசோட நம்பிக்கையோட நீ செய். நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊரை சுத்தி பாருங்கன்னு. டென்ஷனாவே இருக்காதீங்க, சரியா? அப்பதான் போட்டியில ஈஸியா ஜெயிக்க முடியும். அப்புறம் மறக்காம நான் கேட்டதையும் வாங்கிட்டு வாங்க அண்ணி. ஞாபகப்படுத்துங்க அண்ணனுக்கு. சரி. அம்மா, உங்களுக்கு என்னமா வேணும்? என் புள்ள என்கிட்ட பத்திரமா திரும்பி வந்தா எனக்கு போதும்.
எனக்கு வேற எதுவும் வேண்டாம். பாத்தியாமா சந்தியா, அவன் எனக்கு என்ன வேணும்னு கேட்டானா பாத்தியா? அம்மாவை மட்டும் கேக்குறான் பாரு. மாமா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். இவருக்கு தானே அங்க ஏதாவது சினிமா தியேட்டர்ல நல்ல சமோசா கிடைச்சதுன்னா அத வாங்கிட்டு வாங்க. வேற என்ன கேப்பாரு? செந்தில், எவ்வளவு நேரத்துல ஆட்டோ வரும்? அப்பவே சொல்லியாச்சு. சொல்லிட்டல. இதோ இப்ப யார வர ஐயா. சொல்லிருக்க? நம்ம தெருவுல இருக்கிற ஆட்டோ. இந்தாங்க. என்ன மயில் இது? எங்க ஊர் சிவன் கோயில் திருநீரு. வெளியூர் போகும்போது இத கையில வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சென்னை வரைக்கும் போறீங்க, இத எடுத்துட்டு போங்க ஐயா. சரி, வாழ்த்துக்கள் யா. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. மயிலே, கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆ, ஆ. வா அண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. வாழ்த்துக்கள் சரவணா. ரொம்ப நன்றிண்ணா. ஆட்டோ வந்துருச்சு போல இருக்கு. சரி கிளம்புடா. வந்துச்சா? வாங்க. சந்தியா, ஒரு நிமிஷம் இங்க வா. அத்தை, என்னடா இவ திரும்ப திரும்ப சொல்றாளேன்னு நினைக்காத. நான் இது வரைக்கும் சரவணனை எங்கேயுமே தனியா அனுப்புனதே இல்ல. அத்தை. அவனை பிரிஞ்சு நான் இருந்ததும் இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், அவனை பத்திரமா பாத்துக்கோமா. அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன் இல்ல, நான் அவரை பத்திரமா பாத்துக்கிறேன். அவருக்கு எதுவும் ஆகாது. ஓகேவா? சரி வாங்க போலாம். கூப்பிட போறாங்க, வாங்க போலாம். கொடுங்க ஐயா. இது மேல வச்சு. சந்தியா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? டேய் சக்கரை, ஏன்டா இப்படி ஓடி வர? நீ எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நீங்க பஸ் பிடிக்க போறீங்க, நான் சீக்கிரம் வர வேணாமா? ஆஹா. இந்தாங்கண்ணே, என்னடா இது? பாயாசம் அண்ணி எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்புறீங்களா ப்ளீஸ் அண்ணே? டேய், என்னடா ப்ளீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நல்ல வேலை நீங்க கிளம்புறதுக்குள்ள நான் வந்துட்டேன். அண்ணே, போட்டியில கலக்கிட்டு வாங்கண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே, நன்றிடா, வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி. சரி, எவ்வளவு பாசம் பாரு. பாரு. சரி சரி பாரி மரி மதா சரி சரி பாம பதனி சா ஆ, 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 ஆ. என்ன சிவகாமி, சரவணனும் சந்தியாவும் வெளியூர் போறாங்களா? ஆமாக்கா, சரவணையாவும் சந்தியாவும். மயிலு, அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போறாங்க. சந்தியாவோட பெரியப்பா இருக்காருல்ல, அப்படியா? அவரை பார்க்க போறாங்க. ஓ, சரி சரி சரி, நான் வரேன். சரி சரி, போ, வாங்க. போ. ஐயோ, அம்மா, ஏன் உங்க கிட்ட இருந்து உண்மையை மறைச்சீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். இது பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கங்கிற விஷயம் யாரும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. புரியுதா? சரிம்மா. அர்ச்சனா, கேக்குதா? உனக்கும் தான். சொல்ல மாட்டேன் அத்தை. ஏங்க, உங்களுக்கும் தான் சொல்றேன். சரி வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். என்னம்மா, அண்ணன் தோத்துருவாருன்னு பயம் வந்துருச்சா? அதான் யார்கிட்டயும் சொல்ல வேணான்றீங்களா? ஆதி, நீ போட்டிக்கு போயிருந்தா கூட நான் அப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப போயிருக்கிறது என் சரவண. நினைச்சது நினைச்ச மாதிரி பண்ணி முடிப்பான். டேய், என்ன மறுபடியும் அவனை பத்தி பேசி அவன் கிட்ட நீ அசிங்கப்பட போறியா? ஏங்க, உங்ககிட்டயும் தான் சொல்றேன், இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன். அப்புறம் அதுவும் முக்கியமா நீ அர்ச்சனா, யார்கிட்டயாவது நீ ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் அத்தை. சரி, போங்க, போய் வேலையை பாருங்க. நீ வா மயிலு. அவங்களுக்கு விளம்பர பாட நான் என்ன லூசா? எப்ப பாரு என்ன மட்டும் திட்டணும் மிரட்டணும். இதே வேலையா போச்சு அத்தைக்கு.
ஏய், என்ன யோசனை பலமா இருக்கு? என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க அம்மா பேசுனத கேட்டீங்கல்ல? என்ன பேசுனாங்க? அதானே, தெரியாத மாதிரி நடிங்க. டிராமா கம்பெனி. அர்ச்சனா, அம்மா நிறைய விஷயம் பேசுனாங்க. உன் கம்ப்ளைண்ட் என்னன்னு கரெக்டா சொல்லு. கம்ப்ளைண்ட் சொன்னா அப்படியே ஆக்ஷன் எடுத்து கிழிச்சிருவீங்களே. ஏய், நீ என்ன விஷயம் முதல்ல சொல்ல. உங்க அண்ணன் போட்டிக்கு போறாருன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு உங்க அம்மா என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறாங்க. நான் என்ன ஓட்டவாயா? அப்படி நான் யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்லிருக்கேன்? உன்கிட்ட மட்டும் சொல்லல, அம்மா ஆதிக்கிட்டையும் தான் சொல்லியிருக்காங்க. விட, இதுக்கு போய் ஒரு பஞ்சாயத்தா? நானே டயர்ட்ல வர்றேன். என்ன பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? உங்க அம்மா பத்தி நான் ஒன்னும் சொல்லல, போதுமா? விடுங்க. ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு. அந்த சந்தோஷத்துல வந்தா நீ ஆண்டி முகத்தை இப்படி உம்முன்னு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு. நான் வேற மாத்திரை போட மறந்துட்டேனே. இவர் எப்படி சமாளிக்கிறது? என்ன யோசிக்கிற? அது வந்து ஏன் ஆடி மாசத்துல பிரிஞ்சிருக்க சொல்றாங்கன்னு யோசிச்சேன். உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆடி மாசத்துல ஒன்னா இருந்தா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும். அப்போ வெயில் காலம். குழந்தைக்கும் கஷ்டம், அம்மாவுக்கும் கஷ்டம். அதனாலதான். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். சரி. என்ன அர்ச்சனா, தூக்கம் வந்துருச்சா? ஆமாங்க, கையெடுங்க. ஏய், வரக்கூடாது. நம்ம ஊர்ல ஜூன் ஜூலை வரைக்கும் வெயிலா தான் இருக்கும். அதனால படுத்து தூங்குங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் அர்ச்சனா. ஆடி முடிஞ்சு இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னங்க அவசரம்? இன்னும் ஒரு மாசம் அப்படியே தூங்குங்க. எனக்கு குழந்தைக்கும் நல்லது தானே? என்னது, ஒரு மாசமா? ஒரு மாசமான இழுத்தெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு மாசம் தான். சரவணன் ஜெயிக்க கூடாது. பார்வதி பாஸ்கர் கல்யாணம் நடக்கவே கூடாது. இதெல்லாம் நடக்காம இருந்தாதான் என் வாழ்க்கையில சந்தோஷமே. இந்த கூட்டுறது, பெருக்கிறது, கழுவுறது, மாப் போடுறது, இப்படியே என் காலம் போயிடும் போலயே. எனக்குன்னு ஒருத்தன் எங்கேயாவது பிறக்காமையா இருந்திருப்பான், பிறந்திருப்பான். எப்ப வருவானோ? நேரங்காலத்தோட வந்தாதான் என்ன? இங்க ஒருத்தி காத்துட்டு இருப்பாளேங்கிற நினைப்பு கொஞ்சமாச்சு இருக்க வேண்டாமா? நீங்க மயில் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? நல்லாவே தெரியுமே. உனக்கு என்ன தெரியல? ஆனா எங்கேயும் பார்த்து பழகுன முகமா தான் இருக்கு. ஆனா சட்டுன்னு ஞாபகம் வரலையே. ஞாபகம் வரலையா? அப்ப தலையில 5 கொட்டு கொட்டிட்டு காதை புடிச்சு தோப்பு கரணம் போடு பாப்போம். செல்வம், ஞாபகம் வந்துருச்சு. என்ன புள்ள, அதுக்கு ஏன் புள்ள கூடைய தூக்கி தலையில போடுற? நீயா? ஆளே மாறிட்ட போலயே. நானேதான். ஆமா மயிலே, எப்படி இருக்க? என்னதான் மறந்துட்ட? நம்ம ஊரையாச்சும் ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறப்பேன்? ஊரையும் மறக்கல, உன்னையும் மறக்கல. மறந்திருந்தா உன் பேரை டக்குன்னு சொல்லுவேனா? சின்ன வயசுல நம்ம ஊர்ல ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கவலையே இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்ல.
அந்த காலம் மாதிரி இனிமே வரவே வராதுல. ஆமா மயிலு, ஆனா நீ இன்னும் ஓடி விளையாடிட்டு தான் இருக்க போலயே. அப்படிலாம் இல்ல, நான் இந்த வீட்ல தான் வேலை செய்யறேன், இங்கேயே தான் இருக்கேன். துணி துவைக்கிறது, சமைக்கிறது, ரோட்ல போற என்ன மாதிரி ஆள் மேல குப்பையை கொட்டுறது. சரி, நீங்க வேலைக்காகவா வந்திருக்க? வேலைக்காகலாம் வரல மயிலு, வேலை தேடி வந்திருக்கேன். ஊர்ல பொழப்ப பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, விடு. நான் எங்க சரவணையா கிட்ட சொல்லி அவர் கடையிலேயே நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். நிஜமாவா? ஆமா செல்வம், எங்க ஐயா தான் இந்த ஊர்லயே சூப்பரா சமையல் செய்வாரு, ஸ்வீட் கடை வச்சிருக்காரு. நான் சொன்னா உனக்கு கண்டிப்பா வேலை போட்டு கொடுப்பாரு. அப்படியா? அப்ப கேளு மயிலு, புண்ணியமா போவும் உனக்கு. சரவணையாவும் சந்தியாமாவும் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் கண்டிப்பா சொல்லி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். அப்போ நான் ஊருக்கு போறேன், அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்றியா? ஊருக்கா போறேன்? இல்ல வேண்டாம், அப்படின்னா நீ இப்பவே என் கூட வா. வீட்ல சரவணையாவோட அப்பா அம்மா மத்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி நம்ம வேலை கேட்டு பாப்போம். அப்படியா சொல்ற? எதுவும் தப்பாயிடாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா உள்ள போலாம். ஏங்க பார்த்து இருந்தீங்க. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏங்க தென்காசியில இருந்து சென்னை வர்றதுக்கு என்ன 10-12 மணி நேரம் ஆகுது? ஆமா, 600 கிலோமீட்டர் வரணும் இல்லைங்க. நான் நைட்டு பஸ்ல சரியாவே தூங்கவே இல்லை. ஏசி பஸ்ல சரியான குளிர். ஆமா, நானும் இத பத்தி யோசிக்கவே இல்லைங்க. இல்லனா ஸ்வெட்டராச்சும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இல்ல, ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏசி தாங்க. ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் போட்டிக்கு போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. சரிங்க. முதல்ல நம்ம ஹோட்டலுக்கு போணுமே, நம்மளை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன ஆளை காணோம். ஏங்க இந்த பேக் சைட் ஜிப்ல ஃபோன் இருக்க, கொஞ்சம் எடுத்து கொடுங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்னவோ அவரு பேரு கூட ஏதோ யோகின்னு சொன்னீங்களா? ஆமாங்க, அவர் தான் நம்மள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. இந்நேரம் வந்திருக்கணும், ஆனா ஏன் இன்னும் ஆளை காணோம் தெரியல. போட்டு பாருங்க. மிஸ்டர் யோகி. யோகிதா சொல்லுங்க மேடம். சார், நான் சந்தியா பேசுறேன். தென்காசில இருந்து குக்கிங் காம்படிஷனுக்காக வந்திருக்கிற மிஸ்டர் சரவணனோட வைஃப். ஓ ஓகே. எங்க இருக்கீங்க? நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? நாங்க உங்களுக்காக தான் நீங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? என்னங்க சொல்றீங்க? என் கண்ணு கிட்ட தூரம் யாரையுமே காணுமே. ஏங்க சரி டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, எக்மூர்ல இருந்து எந்த பக்கமா வெளிய வந்தீங்க? அங்க 2 வழி இருக்கு, எந்த வழியில இருக்கீங்க? என்னாச்சு தெரியலையே சார், எக்ஸிட்னு போட்டிருந்துச்சு, அந்த வழியா தான் வெளியில வந்தோம். நாங்க வெளியில வந்த பக்கம் அந்த ஹோட்டலா? பஸ் ஸ்டாண்ட் ஆபீஸ் இருக்கு. நாங்க இங்க தான் சார் இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துறேன். ஓகே மேடம். என்னவா? நாம வேற பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. அவரே இங்க வரேன்னு சொன்னாரு, லொகேஷன் அனுப்ப சொல்லிருக்காரு. ஏங்க சென்னையில ஒரே டிராபிக்கா இருக்குன்னு சொன்னாங்க, இங்க வண்டியே கம்மியா இருக்கு. காலையிலன்றதுனால டிராபிக் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு அப்புறம் பாருங்க. ஹலோ சரவணன், நீங்க? ஹாய். ஹலோ ஹாய். ஓ வைஃப். சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? அந்த நம்பரை நான் சேவ் பண்ணிக்கிறேங்க. சாரி சார், எனக்கு 2 எக்ஸிட் இருக்குன்னு தெரியாது. ஐயோ, அது ஏன் தப்பு தாங்க. நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிருக்கணும். சரி ஓகே, ரொம்ப நேரம் என்ன தேடி அலைஞ்சிட்டு இருந்தீங்களோ? அதெல்லாம் எதுவும் இல்ல சார், நாங்க இங்க தான் வந்து இறங்கணும். இந்த பஸ்ல தான் நாங்க வந்தோம். ஓ, இந்த பஸ் தானா? ஏன் எதிர்க்க தான் இருக்கீங்க? சரி ஓகே, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு தேவை.
சார் உங்களையும் தான் கேட்டேன். ஒரு டீ குடிச்சா நல்லா அப்பவே குளிச்சுட்டு வாங்க மேடம், நீங்க வண்டியில இருங்க. இல்ல அவரு நீங்க போங்க, நாங்க வரோம். போலாங்களா? சரி சார், நீங்க பேக் எடுத்துட்டு வாங்க. மேடம் நீங்க வாங்க மேடம், வண்டியில இருங்க வாங்க. இந்த பேக் எடுத்து எடுத்துட்டு வாங்க, வாங்க பொறுமையா வாங்க.